குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணியன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சோபகிருத வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமையாக இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்துடலாம். மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான ஜோதிட குறிப்பு, சுப நேரங்கள், பஞ்சாங்க நிலை எல்லாத்தையுமே பார்த்துடுவோம். இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மாலை 3:54 வரை. இன்றைய திதி சப்தமி திதி காலை 8:54 வரை. இன்றைய கரணம் பவகரணம் காலை 8:54 வரை. இன்றைய யோகம் ஹர்ஷனம் நாம யோகம் மதியம் 5:24 வரை. இன்றைய சுப நேரங்கள் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4:30 மணி வரை, இரவு 9 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை: மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திர பகவான், மகர ராசியில் சுக்கிரன் செவ்வாய், கும்பராசியில் சூரியன் புதன் சனி, மீன ராசியில் ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைய நாளானது பிறக்குது. மேசராசி முதல்ல 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கும்போது முதல்ல மேசராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கும், வேலை போல அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய காரியங்கள் நினைத்தபடி வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். இங்கே வேலை போல மட்டும்தான் உங்களுக்கு, வேற எதுவுமே கிடையாது. நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும். தொழிலில் உங்களுக்கு தேவையான உதவிகளும், அதற்கு உங்கள் தொழிலை முன்னேற்றிக்கிறதுக்கு உண்டான வழிகளும் கிடைப்பதற்குண்டான ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. காரிய வெற்றி உண்டாகும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு முன் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்த ரிஷபராசிக்கு இன்னைக்கு எண்ணமும் செயலும் சிந்தனையும் செயல்பாடும் மிக மிக தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். உங்களுடைய ஆளுமையை, உங்களுடைய செல்வாக்கை மிகச்சரியாக பயன்படுத்தி எங்கே எதை சொல்லணும், எங்கே யாருக்கிட்ட எந்த விஷயத்த பேசினா அது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு மிகச்சரியாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உங்களுடைய காரியங்கள் முழுமையாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை சொல்கிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்த மிதுன ராசிக்கு எதிர்பாராத விதமாக இருந்து வந்த பலவிதமான தடைகள், அந்த தடைகளை நிவர்த்தி செய்வதற்குண்டான வழிகள் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். மேலதிகாரிகள் சற்று உங்களுக்கு தொந்தரவுகளை தந்தாலும் இறுதியில் அது உங்களுக்கு ஆதரவாகவே மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல தந்தை வழி உறவுகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவர்கள் கூட கொஞ்சம் கருத்து மோதல்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. மற்றபடி உங்களுடைய காரியங்கள் வெற்றி பெறுவது இன்றைய நாள் சுட்டி காட்டுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்தது கடகராசிக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். இதெல்லாம் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு சில விஷயங்களை செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லி இன்றைய நாளுக்கு உண்டான சூழல் உங்களுக்கு நிரூபிக்கும். வேலையில் தொழிலில் எந்த விதமான புது முடிவுகளும் எடுக்க வேண்டாம். ரொம்ப கவனமாக, கொஞ்சம் இல்லைங்க, ரொம்ப கவனமாக வேலையில் தொழிலில் உங்களுடைய செயல்களை செய்துக்கிறது மிக மிக முக்கியம். இந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போகலாம், இல்லை வேறு வேலையை ட்ரை பண்ணுவோம், இங்கே இவ்வளோ ஒர்க்லோடாக இருக்குது அப்படின்ற மாதிரியான எண்ணமெல்லாம் இன்றைய நாள் தோன்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. நிதானமாக செயல்படவும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்த சிம்மராசி வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கணவன் மனைவியை இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை பார்க்க முடியும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சற்று மேம்படுவதற்குள்ள வாய்ப்புகளை சொல்கிறது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நடந்துக்குவீங்க.
எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அணுகுமுறை இருக்கும் கேட்ட உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணையின் கை ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்கு வேலையில் அதிகப்படியான டென்ஷன், ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதில் ஒரு பரபரப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழல் நீக்கி இருந்தாலும் அத்தனையும் தாண்டி உங்களுக்கான வெற்றி என்று நீங்கள் பதிவு செய்வீர்கள். எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்தது துளாராசி. துளாராசிக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். எண்ணமும் செயலும் திட்டமும் சிந்தனையும் ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்வீங்க, என்ன செய்ய போகிறீங்களோ அதை தான் சொல்லுவீங்க. அந்த மாதிரி ரஜினி சொல்கிற மாதிரி இன்றைக்கி எல்லா காரியங்களுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். மனதிற்கு பிடித்தது போல சில விஷயங்களை செய்வீங்க. மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது உடனே கிடைக்காதுங்க. அதில் அதிகப்படியான போராட்டங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். நீ இதெல்லாம் பண்ணுவியா பிடிப்பியா அப்படின்னு சொல்லி நம்மளை அப்போ டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய அந்த திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடித்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது. முதல்ல கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் இறுதியில் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அது மாறப்போகுது அப்படிங்கிறத சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசி இன்றைக்கு உங்களுடைய முயற்சியிலையும் உங்களுடைய சுய திறனையும் முழு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வேற யாரை பற்றி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. எனக்குன்னு இருக்குதுன்னா அது நடந்தே தீரும். கடவுள் எனக்குன்னு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் எனக்கு நடந்தே தீரும். யாருனாலும் இதை தடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்துட்டு உங்களுடைய முழு திறமையின் மேலேயும் உங்களுடைய நம்பிக்கையின் மேலேயும் முழு தைரியத்தின் மேலேயும் முழு நம்பிக்கை வச்சுட்டு இன்றைக்கி செயல்படுவீங்க. உங்களுக்கு தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தொழில் சார்ந்த மாற்றங்களை செய்வீங்க. அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ரொம்ப துணிவுடன் செயல்படக்கூடிய ஒரு நாள். கண்டிப்பாக இன்றைக்கு வெற்றி உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீலம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்த மகர ராசி. மகர ராசிக்கு இன்னைக்கு பேச்சில் கொஞ்சம் நிதானம் வேணும். ஏன்னா தேவையில்லாத வார்த்தைகளை சரியான நேரத்தில் பேசிடுவீங்க. அதான் பிரச்சனை. இப்போ பேசுகிறதுனால குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சலசலப்புகள் நீங்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உண்டு. ஸோ அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி நல்ல பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க. ஆனால் அதை யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு கொஞ்சம் நம்மளை டவுன் பண்ணி பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்கு இன்னைக்கு எதிர்பாராத நேரங்களில் சில செலவுகளும் அலைச்சலும் உருவாகக்கூடிய ஒரு சூழல். அந்த அலைச்சலும் செலவுகளும் உங்களை முன்னேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை அது ஏற்படுத்தி தருது அப்படிங்கிறத நம்ம சொல்லுது. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும். வியாபாரம் அப்படிங்கிறது வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். நண்பர்களின் ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும். மனம் அப்படிங்கிறது வேலை அப்படிங்கிற விஷயத்திலே லயிச்சு போகக்கூடிய ஒரு சூழல். செலவுகளை குறைச்சிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கலாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக மீனராசி. தொழிலில் வேலையில் லாபம் இப்படியெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைச்சிடும், வெற்றி கிடைச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு சில விஷயங்களை செய்கிறீங்க. அந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குதோ இல்லையோ, ஆனால் அலைச்சலையும் பொருளாதார செலவுகளையும் கொடுத்துருது. கவனமுடன் இருக்க வேண்டிய நாள்.
உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவைப்பட வேண்டிய நாள், ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் பாத வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்துருவோம் அப்படின்னா, தொழில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல முதல்ல ஒரு சனி பகவானை வச்சு பார்த்துருவோம். ஏன்னா தொழில் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே சனீஸ்வர பகவான் தான். ஸோ அவர் தொழில் காரகன் வக்ரமாக இருக்கிறார். சனி உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருக்குது அப்படின்னா பாருங்கள், 26, 27 வயசு வரைக்கும் எந்த விதமான டென்ஷன் ப்ரெஷர் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக போயிருப்பீங்க. 27 வரைக்கும் அந்த டென்ஷன் ப்ரெஷர் இல்லாமல் நல்லபடியாக இருந்திருக்கும். அந்த 27க்கு மேலே தொழில் ஜீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதிகப்படியான வேலைப்பொருட்கள் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. இது எத்தனை வயசு வரைக்கும்னா 36, 37 வயசு வரைக்கும் அந்த 10 வருட காலங்கள் உங்களை போட்டு பிரட்டி எடுத்துடும். அதுக்கப்புறம் நார்மலாக கிராஜுவலாக முன்னேறதுக்குண்டான வழி என்ன அப்படிங்கிறத காட்டிடும் சனி வக்ரமாக இருந்தது அப்படின்னா. இது வந்து உங்களுக்கு ஒரே ஃபீல்டில் இருக்கணும். சனி வக்ரம்னா நீங்கள் ஒரே ஃபீல்டில் இருக்கணும், சும்மா ஃபீல்டு மாற்றிட்டு இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஒரே ஃபீல்டில் இருக்கும்போது 37 வயதிற்கு மேலே மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுடைய லைஃப்பில் அந்த சனி பகவான் கொடுத்துருவார். உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.